உலகின் மூத்த குடி தமிழன்தான் என்று சொல்லிக் கொள்வதில் தமிழனுக்கு எப்போதுமே ஒரு தனி கர்வம் உண்டு என்றுதான் சொல்ல வேண்டும். இதனை உண்மையென உலகிற்கு உரைக்கும் விதமாக ஆராய்ச்சிகளும் ஆய்வுகளும் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன. இருப்பினும் சிலர், குறிப்பாக வடக்கில் உள்ளவர்கள் இதை நம்ப தயாராக இல்லை. ஆனால் இது எதையும் கண்டுகொள்ளாத தமிழக அரசு தொடர்ந்து தமிழரின் பண்பாடு, கலாச்சாரம் மற்றும் அவர்களின் வாழ்க்கை முறை போன்றவர்களை தெரிந்து கொள்வதற்காக தொடர்ந்து தமிழகத்தின் பல இடங்களில் ஆராய்ச்சிகளை நடத்தி வருகிறது. இதுவரை கீழடி மற்றும் ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களில் கிடைத்த எச்சங்கள் அனைத்தும் தமிழனை உலகின் மூத்த குடியாக இருக்க வேண்டும் என்பதை எடுத்துரைக்கும் விதமாகவே உள்ளது. இருப்பினும் இவை அனைத்தும் நிலப்பரப்பில் கிடைத்த எச்சங்கள் மட்டுமே. இதனையும் தாண்டி திடைக்கடலோடியும் துறவியம் தேடு என்னும் அவையின் பொன்மொழிக்கேற்ப தரைப்பகுதியை விட கடலில் காணப்படும் தமிழர்களின் சுவடுகளை ஆராய வேண்டும் என்று தமிழ்சார் ஆய்வாளர் ஒரிசா பாலு கடந்த 2020ஆம் ஆண்டு பெரும்பாக்கம் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழ்துறை சார்பில் நடந்த பயிலரங்கு ஒன்றில் தெரிவித்திருந்தார். மேலும் தரையில் இருக்கும் பண்டைய தமிழரின் சுவடுகளை விட கடலில் தமிழர்களின் சுவடுகள் அதிகமாக இருக்கக்கூடும். அவற்றை இன்னும் விரிவாக ஆய்வு செய்து வெளிக்கொணர வேண்டும். நமது மரபுசார் செல்வங்களை மீட்டெடுக்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதன் தொடர்ச்சியாக 2023ஆம் ஆண்டு தமிழகத்தில் உள்ள பூம்புகார் துறைமுகம் 15,000 ஆண்டுகளுக்கு பழமையானது என்ற குரல் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது.